திராவிட மாடல் அரசு வந்ததுக்கப்புறம் பொதுமக்கள் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கலாம், யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் நடக்காது. சாத்தான்குளம் வழக்கு போல் மீண்டும் ஒரு முறை ஏதாவது ஒரு வழக்கு நடந்துச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை நான் சும்மாவே விட மாட்டேன், இப்படியெல்லாம் டயலாக் பேசின ஒருத்தரோட ஆட்சியில் தான் இன்னைக்கு தொடர்ந்து லாக்அப் மரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அது எல்லாத்தையுமே அமைதியாக மக்கள் கடந்து போகணும் அப்படின்னு இந்த திமுக அரசு எதிர்பார்க்குது. சமீபத்தில் அஜித்குமார் அப்படின்ற ஒரு அப்பாவி இளைஞரை ஏற்கனவே கொன்று புதைச்சாங்க. அதிலிருந்து நம்ம கடந்து வர்றதுக்குள்ள இப்போ மீண்டும் ஒரு துயரம் நடந்திருக்கு. இதே போல தென் மாவட்டத்தில் மானாமதுரையில் ஆகாஷ் அப்படின்ற ஒரு இளைஞரை விசாரணைக்கு அழைச்சிட்டு போன காவல்துறை அதிகாரிகள் அவரை திட்டமிட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இவர் எப்படி மரணிச்சார் அப்படின்னு இவரை சுற்றி ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு. ஆனால் உறவினர்கள் யாருமே இவரோட உடலை நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லி தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அமைச்சர்களும் அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட எந்த விதமான சுமூகமான தீர்வு காணல. எங்கள் மகனின் மரணத்திற்கு நீதி வேண்டும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க ஆகாஷின் பெற்றோர்கள். நம்ம நாட்டோட சட்டமே எப்படி ஆயிடுச்சுன்னா, பணக்காரங்களுக்கு ஒரு சட்டம், ஏழைகளுக்கு ஒரு சட்டம், அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஏழைகளுக்கு ஏதாவது நீதி வேண்டும் அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டு போராடி பலவிதமான அழுத்தங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அரசாங்கத்திலேருந்து மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையை கண் துடைப்புக்காவது எடுக்கிற மாதிரி இருக்கு. அப்படிதான் சமீபத்தில் திருப்புவனத்தில் அஜித்குமார் அப்படின்ற ஒரு அப்பாவி இளைஞனை காவல்துறை விசாரணைக்கு அப்படின்னு கூட்டிட்டு போய் அவர் கொடூரமாக சித்திரவதை செஞ்சு அவரை அடிச்சே துன்புறுத்தி கொலை பண்ணாங்க. அந்த துன்பத்திலிருந்தே இன்னும் தென் மாவட்ட மக்கள் யாருமே மனசார வெளியில வரல. அதுக்குள்ள இப்போ மீண்டும் அதே தென் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் அரங்கேறி இருக்கு. மானாமதுரை அப்படின்ற இடத்துல ஆகாஷ் அப்படின்ற ஒரு அப்பாவி இளைஞரை ஏதோ குற்ற வழக்கில் கைது பண்ணி காவல்துறை விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் அவரோட காலை உடைச்சு கொடூரமாக சித்திரவதை பண்ணி அவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த விஷயம் குறித்து இதுவரைக்கும் வாயே திறக்காத பல விஷயங்களில் மௌனமாக போன விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இந்த விஷயத்தை குறித்து ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டை ஏர்போர்ட்டில் வச்சு கொடுத்தாரு. அதில் அவர் சொல்கிறாரு, அந்த பையனோட பெற்றோர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பலவிதமான சந்தேகங்களை எழுப்புது. அந்த பையனே ஃபோனில் பேசியிருக்கிறான், இந்த மாதிரி என்னை ரொம்ப கொடூரமாக சித்திரவதை பண்ணுறாங்க, என் உடம்புலேருந்து ரத்தத்தை எல்லாத்தையும் உறிஞ்சிட்டாங்க, என்னை கொலை செய்ய திட்டமிடுறாங்க அப்படின்னு அந்த ஆகாஷ் அப்படின்ற இளைஞரே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை கொண்டு போகுதுன்னா, ஒரு பிரச்சனை நடக்குது, உடனடியாக விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க காவல்துறை, அப்புறம் மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சிறது, இல்லை வலிக்கு விழுகிறது, மாவுக்கட்டு போடுறது. நம்ம பலமுறை கேள்வி எழுப்புகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது தவறு பண்ணால் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை, அந்த மாதிரி நபர்கள் ஏன் காலில் கட்டு போடுறது இல்லை, இல்லை அந்த மாதிரி நபர்களுக்கு ஏன் மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படுறதில்ல. எப்பெல்லாம் ஒரு அப்பாவி யாராவது சிக்கிறாங்களோ அவங்கள பல வழக்குகளை சிக்க வச்சோ இல்லை துன்புறுத்தி ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணி அவங்கள இந்த மாதிரி திட்டமிட்டு படுகொலை செஞ்சுறாங்க காவல்துறை அப்படின்னு நம்ம சொல்லலை. இதுவரைக்கும் இழந்த எல்லா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோரும் உறவினர்களும் மிகப்பெரிய குற்றம் சாட்டுறாங்க. இப்போ ஆகாஷ் அப்படின்ற ஒரு இளைஞர், அவர் மேலே என்ன குற்றம் சாட்டியிருக்காங்க, ஏதோ ஒரு வழக்கு, அரிவாள் வெட்டு வழக்கு, அதில் இவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் கைது பண்ண உங்களுக்கு என்ன ஒரு உரிமை இருக்குது? அவரை விசாரணைக்கு அழைச்சிட்டு போகலாம். இல்லை ரொம்ப கொடூரமான முறையில் ஏதாவது குற்ற செயல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள அதிகப்படி காவல்துறை அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. இல்லை வழக்கம் போல் நீங்கள் பாத்ரூமில் வலிக்கு விழ வைக்கிறதுக்கும் உரிமை இருக்குது. ஆனால் திட்டமிட்டு கொடூரமாக சித்திரவதை பண்ணி கொலை செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குது? இது வரைக்கும் எத்தனை ரவுடிகள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க? அத்தனை ரவுடிகளுக்கு இதே போல் நீங்கள் எல்லா நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இல்லை அரசியல்வாதிகள் பல பேர் மேலே இன்னமும் குற்ற வழக்கு இருக்குது, ஊழல் வழக்கு இருக்குது, அந்த மாதிரி நபர்களை இதே போல் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? திருப்போணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எந்த அளவுக்கு கொந்தளிச்சு போனாங்க. ஆனால் திருப்போணம் அஜித்குமார் வழக்கு எந்த அளவுக்கு வெளிச்சத்துக்கு வந்ததோ இன்னைக்கு ஆகாஷோட உறவினர்கள் போராடிட்டு இருக்காங்க தெருவில் இறங்கி. ஆனால் ஒட்டுமொத்த மீடியாவும் மறுக்குது. ஏன் இதை நம்ம வெளியில் காமிச்சிட்டோம் அப்படின்னா தேர்தல் வரக்கூடிய நேரம் இது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும், அதனால நம்ம எதுவும் காமிக்க வேணாம்னு சொல்லி திட்டமிட்டு இதை மறைக்கிறாங்க. ஆனால் அந்த பையனோட தந்தை பேசும்போது பார்க்கக்கூடிய நமக்கே கண்கள் நனையுது. அந்த அளவுக்கு கொடூரமாக என் மகனை சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப கேவலமான ஒரு இழிவான செயல் என்னன்னு பார்க்கப்படுதுன்னா, காவல்துறை இந்த சாதியில் பிறந்த நீ அந்த சாதியில் பிறந்தவனை அடிக்கிறியாடான்னு சொல்லி சாதிய வன்கொடுமையை ஏற்படுத்தியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எந்த நடவடிக்கை எடுப்பீங்க? எங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் பாதுகாப்பாக இருக்கலாம், சாதிய வன்கொடுமை இருக்காது, எந்த விதமான ஒரு குற்றச்செயலுமே நடக்காது, நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்லாம் சொல்லி ஆட்சிக்கு தவறு மேலே தவறு மீண்டும் மீண்டும் நம்ம எத்தனை முறை சொல்லியிருக்கோம். இது போல ஒரு தவறு நடக்கும், நம்ம உடனே வீடியோ போடுவோம், பல பேர் எதிர்ப்பு கொடுப்பாங்க, பல பேர் அறிக்கை விடுவாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட அழுத்தங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க. நீங்கள் தவறு இல்லை, காவல்துறை நேர்மையான முறையில் தான் விசாரணை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எதுக்காக சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யணும்? நீங்கள் சிபிஐக்கே மாற்றிடலாமே. சிபிசிஐடி யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு அதை திட்டமிட்டு மறைக்க பார்க்குறது. இன்றைக்கி ஆகாஷோட குடும்பத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் நீதியை பெற்றுக் கொடுங்க, என்ன வேணாலும் நீங்கள் விசாரணை கமிஷன் போடுங்க, ஆனால் அந்த போன உயிர் திரும்ப வருமா? அஜித்குமார் அப்படின்ற அப்பாவி போனாரே, அவரோட உயிர் திரும்ப வருமா? அவங்க அம்மா இன்ன வரைக்கும் கண்ணீர் சிந்து கதறாங்க. அஜித்குமார் வழக்கில் ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் தெரியுது குற்றவாளி யார் அப்படின்னு. அந்த பெண்மணி இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க, நான் அவர் தான் நகையை திருடினான்ட்டு சந்தேகிச்சேன். ஏன் அப்படின்னா அவர்கிட்ட தான் நான் கார் சாவியை கொடுத்தேன். பல கேள்விகள் எழுப்புனாங்க எல்லாருமே. உங்கள் கார் சாவியை நீங்கள் எதுக்கு கொடுத்தீங்க?
காரை கொடுத்துட்டு அந்த காருக்குள்ள 15 பவுன் நகையை நான் வச்சிருந்தேன்னு சொல்லி திட்டமிட்டு ஒரு பழிச்செயலை போட்டு இன்று வரை அந்த அம்மாவை கைது பண்ணவே இல்லை. அப்போ ஏதோ ஒரு மிகப்பெரிய பின்புலத்தில் அவங்க இருக்காங்க, யாரோ ஒருத்தர் அவங்களை பாதுகாக்கிறாங்க. இப்போ அதே போல் ஆகாஷோட மரணத்திலையுமே யாரையோ பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் தொடர்ந்து இது போல் ஒரு அப்பாவி மக்கள் மேலே உங்களோட அதிகாரத்தை செலுத்துறது, சட்டத்தை செலுத்துறது, அரசியல்வாதிகள் இறங்கி போராடுவாங்க, அறிக்கை விடுவாங்க. ஆனால் போன உயிருக்கு யார் பதில் சொல்லுவா, பொறுப்பேற்றுக்குவா? திமுக அப்படின்ற ஒரு கட்சி இன்னைக்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் கழிச்சு தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் ஏறும்போது என்ன சொன்னார்? நான் எல்லாருக்குமே முதலமைச்சர் தான், எனக்கு ஓட்டு போட்டவங்க மட்டும் இல்லை, ஓட்டு போடாதவங்களுக்கு நான் முதலமைச்சர், எல்லா மக்களையும் நான் பாதுகாப்பாக வச்சுப்பேன், இப்படியெல்லாம் போகிற இடமெல்லாம் டயலாக் பேசிட்டு யார் மேலெல்லாம் ஊழல் பட்டியலிட்டு இந்த அமைச்சர் தப்பு பண்ணாரு, அந்த அமைச்சர் தப்பு பண்ணாரு, நான் ஆட்சிக்கு வந்தவுடன் இவர்கள் எல்லாருமே சிறைக்கு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் மேலையெல்லாம் குற்றம் சாட்டினாரோ அந்த நபர்கள் எல்லாரையும் பக்கத்தில் கூட்டி வச்சுக்கிட்டு திமுக அப்படின்ற வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சு காய போட்டு அயன் பண்ணி வச்சிருக்காரு. கேட்டால் என்ன சொல்றாரு? இவங்க எல்லாரும் அப்பழுக்கற்ற மனிதர்கள், திமுகவுக்கு வந்த உடனே இவங்களோட கரை எல்லாமே கரைஞ்சிருச்சு, நான் பாதுகாப்பாக வச்சுப்பேன், நேர்மையான ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் எதிர் திசை இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் தன்னுடைய கட்சியில் சேர்த்துக்கிட்டு 2026 தேர்தலில் வெற்றி பெறணும்னு போராடிட்டு இருக்காரு. ஐயா நீங்கள் நல்லபடியாக ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை பார்க்கறதுக்கு பதிலாக உண்மையிலேயே மக்களுக்கு நல்ல விதமான ஆட்சி கொடுத்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே உங்களை தேடி வந்து வாக்கு செலுத்தி ஜெயிக்க வைக்க போகிறாங்க. நேற்றைய தினம் அஜித்குமார், இன்றைய தினம் ஆகாஷ், இனி நாளைக்கு யாரு? இப்படி ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு மகனையும் பிள்ளையும் இழந்துட்டு அது என்னங்க லாக்அப் மரணம்? உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா விசாரணை நடத்தணும்ல. விசாரணை நடத்தி உண்மையிலே குற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சு, கொடூரமான செயல்கள் செஞ்சுருக்காங்க, நீதிமன்றம் இருக்குல்ல, நீதிமன்றத்தில் போய் நீங்கள் தண்டனை பெற்றுக் கொடுங்க, தேவையான ஆவணங்களை கொடுத்து நீங்கள் தண்டனை வாங்கி கொடுங்க. ஆனால் நீங்களாம் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இவங்க சொன்னாங்க அதனால நாங்கள் அதை பண்ணோம், மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்துச்சு அதனால நாங்கள் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு நான் மீண்டும் ஒரு முறை ஒரு அன்பான ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். நீங்கள் தயவு செய்து மேலிடத்துலேருந்து சொல்லிட்டாங்க இந்த உத்தரவு வந்துச்சு அதனால நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோம் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க. சாத்தான்குளம் வழக்கு இன்று வரை போயிட்டுருக்கு, அஜித்குமார் மரண வழக்கு இன்று வரை போயிட்டுருக்கு. அந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட எல்லாரும் இன்னைக்கு நிலைமை என்னவா இருக்குது, அவங்க குடும்பம் தலை குனிஞ்சு நிற்கிறாங்கன்றத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நீங்கள் காக்கி சட்டையை போட்டதுனாலே நம்ம எல்லாருமே என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது இந்த நாட்டுக்கு பேராபத்து, குறிப்பாக உங்களுக்கே பேராபத்து. காக்கி சட்டை அப்படின்ற நபர்கள் மேலே ஒரு மரியாதை இருக்குது, அதை நீங்கள் அச்சம் நினச்சி பயமாக மாற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது தொடர்ந்து எல்லா நேரத்துலையும் வேலை செய்யாது. திடீர்னு ஒரு நாள் ஒட்டுமொத்த மக்களும் புரட்சி அப்படின்னு வெடிச்சு செதறினாங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டு புரட்சி எப்படி ஏற்பட்டுச்சோ அதே போல் காவல்துறை அதிகாரிகளுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் நாட்டில் நடமாட முடியுமா? இதை பேசவே கூடாது, இந்த கருத்தை சொல்லக்கூடாது, அந்த கருத்தை சொல்லக்கூடாது. எத்தனை பேரை பிடிச்சி நீங்கள் உள்ளே போடுறீங்க? திமுக ஆட்சியை பற்றி எதிராக யாராவது ஒரு சின்ன விஷயம் பேசிட்டா உடனடியாக அவங்களை கைது பண்ணி உள்ளே வைக்கிறீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவா இருக்குது? எப்பயுமே பேசக்கூடிய நபர்கள், கருத்து பதிவு பண்ணக்கூடிய நபர்கள், இது போன்ற அப்பாவி இளைஞர்கள், இவங்க எல்லாருமே தான் உங்கள் அதிகாரத்தை செலுத்துவீங்களா? எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் மேலே வழக்கு இருக்குது? ஒரு சார்ஜ் ஷீட்டை போடுங்க, எஃப்ஐஆரை போடுங்க, போட்டு தூக்கி அவங்கள உள்ள வைங்க. அவங்க மேலெல்லாம் வழக்கு பாயாதா? அவங்களுக்கெல்லாம் காவல்துறை ஒன்றும் கிடையாதா? பாதுகாப்புனா மட்டும் தெருமுழுக்க நிற்கிறீங்கல்ல, முதலமைச்சர் வராரு, துணை முதலமைச்சர் வராரு, அந்த அமைச்சர் வராரு, இந்த அமைச்சர் வராருன்னு. அதே போல் அந்த அமைச்சர்கள் மேலே வழக்கு இருக்குன்னா நீங்கள் தயவு செய்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுங்க. நிக்கிதா அப்படின்ற ஒரு பெண்ணு அஜித்குமாரை திட்டமிட்டு படுகொலை செஞ்சுட்டு தன்னோட ஈகோ காரணமாக கொலை செஞ்சுட்டு அவங்க இன்னும் வரைக்கும் சந்தோஷமாக தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. ஏன்? அஜித்குமாருக்காக அன்னைக்கு போராடணும், பேசணும், எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க, போராட்டம் நடத்தினாங்க, ஒவ்வொரு கட்சியும் அறிக்கை விட்டுச்சு, அவ்வளவுதான், அந்த விஷயம் கடந்து முடிஞ்சிருச்சு. அஜித்குமாரோட வழக்கில் இன்னைக்கு நிக்கிதா சொல்கிறாங்க நீதிமன்றத்தை வந்து கேட்டாங்க வழக்கை முடிச்சு வைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க, அதனால நான் முடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன். எப்படி? நிக்கிதாவோட நகையை கண்டுபிடிக்க முடியலையா, அதனால வழக்கை முடிச்சு வைக்கிறாங்களா? சரி, வழக்கை முடிச்சு வைக்கிறீங்க, அப்போ அஜித்குமாருக்கு நீதின்ற ஒன்று கிடைக்கவே இல்லை இல்லையா? நிக்கிதான்ற பெண்மணி இன்று வரை கைது செய்யப்படலை. நேற்று அஜித்குமார் வழக்கை இன்னும் முடிவுக்கு வரல, அதுக்குள்ளே நீங்கள் அடுத்த ஆகாஷ்னு ஒரு இளைஞனை வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணணும்? தவறு நடந்துருச்சு, நீங்கள் தானே ஃபோனில் பேசுனீங்க அஜித்குமாரோட அம்மாட்ட, சாரிம்மா தெரியாமல் நடந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் இது மாதிரி நடக்காது, ஒரு வார்த்தையில் சாரின்னு சொல்லி கடந்து போயிட்டீங்க. இன்னைக்கு சாரின்னு சொல்லிட்டு திரும்ப இது மாதிரி நடக்காதுன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு மீண்டும் ஒரு அஜித்குமார் வழக்கு போல, மீண்டும் அஜித்குமாரின் தாயார் போல ஒரு தந்தை கதறிட்டு இருக்காரு. அவரோட கண்ணீர்களை துடைக்கிறதுக்கு யார் இருக்கா? எவ்வளவு ஆண்டு காலத்துக்கு இப்படியே போராட்டத்திலேயே நம்ம போறது? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறத தவிர்த்து ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு வேற என்ன வேலை இருக்கு? எப்போ பார்த்தாலும் வரும்போதெல்லாம் இந்த ஆட்சி அதை சரியா செய்யலை, நாங்கள் வந்து சரியா செய்வோம்னு சொல்லிட்டு போன ஆட்சியை விட கொடூரமான ஆட்சியை தான் இப்போ திமுக செஞ்சுட்டு இருக்கு. இப்போ திமுக ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி அதிமுக வரும், அதிமுக வந்து மீண்டும் இதே போல ஒரு லாக்அப் மரணங்களையோ வேற ஏதாவது விஷயங்கள் தொடர்ந்து பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் முடிவு பெறணும் அப்படின்னா இந்த திராவிட கட்சிகளை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்துவதை தவிர்த்து வேற வழியே கிடையாது. ஏன் எப்போ பார்த்தாலும் திராவிட கட்சிகளை நம்ம குறை சொல்ல வேண்டியதா இருக்கு? அந்த குடும்பத்தை இழந்து தவிக்கிறாங்க பார்த்தீங்களா? நேற்று அஜித்குமாரை இழந்து தவிக்கக்கூடிய குடும்பம், இன்னைக்கு ஆகாஷை தவிக்கக்கூடிய குடும்பம், இந்த குடும்பங்கள் எல்லாத்துக்கும் தான் தெரியும் இந்த திராவிட கட்சிகள் பண்ணக்கூடிய அட்டூழியம் என்ன, அநியாயங்கள் என்ன அப்படின்னு. இவங்க நினைச்சா பண்ண முடியாதா?
இதே இது ஒரு நல்ல அரசியல்வாதி குடும்பத்தில் யாராவது ஒரு மிகப்பெரிய ஆளுமை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனை இந்த மாதிரி காவல்துறை பண்ணிட முடியுமா? அப்படி ஒருவேளை நடந்துட்டாலோ இப்படி விட்டுருவாங்களா அசால்ட்டா? அப்போ என்னன்னா, சட்டம் அப்படின்றது ஏழை மக்களுக்கு கிடையாது, பணக்காரங்களுக்கு, அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சட்டம் நேர்மையாக தன் கடமையை செய்கிறது. எனவே தயவு செய்து இந்த விஷயத்தில் எப்படி அஜித்குமாரோட மரணத்தில் இன்று வரை ஒரு நீதி கிடைக்காம போராடிட்டு இருக்காங்களோ, அதே போல இந்த வழக்குலையும் நீதி கிடைக்காம போராடாம இந்த ஆகாஷோட மரணத்துக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிபிசிஐடியில் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட வேண்டும். உண்மையிலே இந்த குற்றவாளிகள் அனைவரும் கையும் களவுமாக பிடித்து சிறையில் அடைக்கப்பட வேண்டும். வாழ்நாள் முழுக்கவும் அவங்க சிறையில் தான் இருக்கணும். இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. குறிப்பாக ஆகாஷின் குடும்பத்தில் உறவினர்களும் குடும்பத்தினரும் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கையாக இருக்கு. அஜித்குமாருக்கும் சரி, ஆகாஷ்க்கும் சரி, இந்த தென் மாவட்ட மக்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும். அது இந்த நாட்டு முதலமைச்சர் பண்றாரோ இல்லையோ, பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து நேர்மையான முறையில் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து இந்த வழக்கில் மிகப்பெரிய நியாயத்தையும் நீதியும் பெற்றுத்தர வேண்டும்.